ஹாய் கைஸ், இப்போ வந்து நமக்கு இந்த அடுத்த ரெமாண்டர் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நேம் வந்து என்னென்னா நேம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, மறந்துச்சு. இது நம்ம ப்ளூ லாக் ஈவெண்ட் அப்படி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் வரப்போகுது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் அடுத்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், ஆஸ்கர் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டருக்கு பேஸ் பண்ணி வந்து நிறையா பவர்ஸ் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. இந்த கேரக்டருக்கு சும்மா வந்து ஒரு ஓவர் பவர்டான கேரக்டர் கைஸ். டச்சுக்கும் இதுக்கு தான் மெயினான காம்படிஷனே இருக்க போகுது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே பவர் தான். என்ன தச்சை வந்து போட்டால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது, ஃபாஸ்ட்டாக மட்டும் போக முடியாது, வால்யூம் ஒன்றா சேர்ந்து பிரேக் பண்ணி விட்ரும். ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குளோல் இது ஃப்ரீ கேஸ். இந்த மாதிரி இருந்துட்டு நமக்கு எப்படி ரேம் டிஷர்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ இந்த ஒரு குளோல் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கிரேட்ஸ்லாம் நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு என்னென்ன கொடுப்பாங்க நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஆனால் இது வந்து ஃப்ரீ தான். ஆனால் வந்து இதை நம்ம மிச்ச சர்வர் வேர்ல்டு சர்வர் ஃப்ரீயானு நம்மளுக்கு தான் தெரியுமே. இந்தியன் சர்வர் வந்தோடனே 2-3 ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் தூக்கக்கூடிய ஆளுங்க தான். ஸோ இந்த எமோட் ஃப்ரீ இல்லை. இது வந்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் ஃப்ரீ இல்லை. இந்த டச்சுக்கு பேஸ் பண்ணி வந்து வரக்கூடிய வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு எமோட்டு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னன்னா நான் சொன்ன கிரேட்டு. அதுக்கப்புறம் இங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோக்கன் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்துட்டு சொன்னேன்ல கேரக்டருக்கு இதுதான் வந்து இப்படி தான் வந்து வரும். ஸோ இது வந்து நல்லா தாங்க சரிக்கேன், எனக்கு தெரிஞ்சுருக்கேன். டச்சோடே சூப்பராகவே இருக்குது, டேமேஜும் கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன ப்ளூவாலையும் பிரேக் பண்ணுது. ஸோ அடுத்த அப்டேட்லேருந்து இந்த இது வந்துட்டு ஒரு மெயினான கேரக்டராக புஷ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதான் நான் சொன்ன கிரேட்ஸு. அதுக்கப்புறம் என்னென்னா வந்துட்டு கிரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது கீழே. இந்த லூட் பாக்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இந்த லூட் பாக்ஸ் வந்து மிச்ச சர்வில் ஃப்ரீ, ஆனால் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த டோக்கன் வச்சு தான் வந்துட்டு நீங்கள் நிறையா வாட்டி வந்துட்டு நிறைய இது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது லக் ராயலு இங்கே இந்த மாதிரி ராயல்ஸ்லாம் விடுவாங்கல்ல. ஸோ அந்த ராயல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டோக்கன் வச்சு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இந்த ஈவனுக்கு தனியாக டோக்கன் உருவாக்கிக்காங்க. இதுதான் சொன்ன லூட் பாக்ஸ் நல்லா இருக்குது அப்படி தான் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். டெர்மினேட்டர் மாதிரி கை இங்கே வச்சுட்டு எழுதிட்டுருக்கான். சரி, ஓகே, லைக்கை போட்டு விட்ற வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது. இது ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்குன்னா ஃப்ரீயாக கொடுக்க மட்டும் தான் ஒர்த்து. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஆஸ்கர் கேரக்டர். இது வந்து எப்படி ஃபஸ்ட் டைம் நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன இது விளையாடி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்ஃப் போர்ட் ஸ்கின்னு, இதுவும் வந்து மோஸ்ட்லி நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி பெய்டு இவெண்ட்டில் வராது. அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து என்னென்னா இதுதான் மெயினான இந்த டோக்கனு. இது எல்லாத்தையும் நீங்கள் அன்லாக் பண்ணுறது இருக்குல்ல, மெயினான டோக்கனே இதுதான். ஸோ டோக்கன் கிடச்சி ஆல்மோஸ்ட் எல்லாமே கேம் ஃபைல் ஆட் பண்ணிட்டாங்க. வரதெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம். இந்த ரேமன் ஈவெண்ட் முடிஞ்சோடனே இந்த ஈவெண்ட் வந்துடும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நம்ம டாப் கிரிமினல் பற்றி பேசணுங்க. டாப் கிரிமினல் வந்துட்டு நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் விடுவாங்களான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். விடுவாங்க, ஆனால் அது மொத்தமாக ரிட்டர்ன் விட மாட்டாங்க. இந்த கோஸ்ட் கிரிமினல் இருக்குல்ல, இந்த கோஸ்ட் கிரிமினலை மட்டும் அப்படியே வந்துட்டு கோஸ்ட் கிரிமினலும் அதுக்குள்ளே இந்த ஐட்டத்துக்கு மட்டும் ரிட்டர்ன் விடுவாங்க. மிச்சப்படி வந்து மொத்தத்தையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த கோஸ்ட் கிரிமினலே வந்துட்டு அந்த அளவுக்குனா ஒருத்தர் கேஸ் ஃபஸ்ட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ இது வந்து பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இது நீங்கள் வாங்காததும் ஒன்று தான். நான் சொல்கிறேன், இது பார்க்க வந்துட்டு க்ரீன் கிரிமினல் மாதிரி தான் இருக்குது. கோஸ்ட் கிரிமினல் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும், இந்த பிளாக்லேயே இல்லை க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது வாங்காததும் ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து முதல்ல கேம் ஃபைல் ஆட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி மறுபடியும் கேம் ஃபைல் ஆட் பண்ணி விட்ருக்காங்க. வேறு என்ன இந்த ஃபீமேல்ஸ் வந்து இந்த ஃபேவரட் வீலோட இந்த எமோட் தான். இந்த எமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு, உங்களுக்கு நல்லா தான் தெரியும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறாங்க. இது எப்போ வரும்னு எங்கே வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஃபேவரட் வீடியோன்னு வரும், அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா இது வந்து எப்போனாலும் ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு நிறையா கம்பெனிஸ் கூட கலாபரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு கலாபரேட் பண்ணுறாங்கன்னா வந்து ஏன்னா அடுத்தடுத்துனா வராது, பேக் டு பேக் வந்துட்டு வராது. மோஸ்ட்லி கொஞ்சம் வந்து ஒரு கலாபரேஷன் நடந்து ஒரு மாதம் 2 மாதம் கேப் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த கலாபரேஷன் வரும். ஏன்னா கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கு. கரீனாக்கு முன்னாடி இந்த மாதிரி காசுனா எதுவும் இல்லை, அதான் பிரச்சனையே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வரக்கூடிய நம்மளோட வெப்பன் ராயில் என்ன கன்ஸ்கினாக வரும் தெரியுமா? இந்த 4 கன்ஸ்கினில் ஏதாச்சும் ஒரு கன்ஸ்கின் வருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இப்போ எப்பயுமே நம்மளோட பேட்டர்ன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லாங் ரேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சு, அதுக்கப்புறம் ஸ்னைப்பர். இப்போ ஸ்னைப்பர் போயிட்டுருக்குன்னா அடுத்து லாங் ரேஞ்ச் தான் வரணும். ஸோ அதுபடி பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து அப்புறமா ஆனால் அப்படி தானே பேட்டர்ன். ஆனால் மிச்ச சார் வந்து இந்த மாதிரி ஸ்பேஷ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்பேஷ் கொடுத்தோன்னு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த பேட்டர்னே மறுபடியும் நமக்கு ஷார்ட் கன் தான் விட போகிறாங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ வந்தாலும் அதான் என்ன ஸ்பேஷ் வந்து நல்லதாக இருக்குது. டபுள் ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் மேகசின்னு நினைக்கிறேன். ஆமாம், சிங்கிள் மேகசின். ஸோ அதனால் நல்ல கன் ஸ்கின் தான்.
ஸோ இது வந்தாலும் அது வந்தாலும் எதுவும் பெரிய குளறுபடி ஆகுது, ஏன்னா ரெண்டுமே அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இதுவும் ஆகாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.